Hi friends, I am Rajati from We All Learn today. So next நம்மளோட வீடியோல அடுத்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா HTML. ஸோ இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்ல வந்து C அப்படின்னா என்ன, C ப்ரோக்ராம் பத்தி ஒரு நிறைய பிளேலிஸ்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா HTML. ஸோ இது வந்து இதுக்குன்னு தனியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் உங்ககிட்ட இருக்கிற நோட் பேட எனஃப் நம்மளோட HTML ரன் பண்ணி பார்க்குறது. ஸோ அந்த HTML பத்தி ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ HTMLனா அதோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது, அது யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன். அண்ட் தென் வாட் இஸ் HTML, HTMLோட ஸ்ட்ரக்சர். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் எவ்ரிதிங், எல்லா கோடிங் எழுதுறதுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ HTMLல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் சாம்பிள் ப்ரோக்ராம், பேசிக் டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட். ஸோ ஃபைனலா நம்ம HTML பொறுத்தளவு இந்த 3 டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். டேக், எலிமெண்ட், அட்ரிபியூட். ஸோ இது மூணுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்றத இந்த வீடியோட இதுல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், HTML stands for Hypertext Markup Language. ஸோ இதோட பிரீஃப் என்ன அப்படின்னா Hypertext Markup Language, which is mostly widely used language on web. ஸோ இந்த லாங்குவேஜ் எங்க நம்மளுக்கு அதிகமா யூஸ் ஆகுது அப்படின்னா web oriented, அதாவது web page இந்த மாதிரி. So to develop web page, HTML was created by Berners-Lee. இவர் யாரும் இல்ல, இந்த கீழே போட்டோஸ் கொடுத்திருக்கேன்ல, இவர் தான் டிம் பெர்னர்ஸ்-லீ. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம HTML ஃபைண்ட் பண்ணாரு. பட் HTML 2.0. ஸோ அவர் கண்டுபிடிக்கும் போது இந்த வெர்ஷன் வந்து 2.0. அண்ட் தென் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1995ல பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ அடுத்து நிறைய வெர்ஷன் வந்துட்டே இருந்துச்சு. 1999ல HTML 4.01 வந்துச்சு. அண்ட் தென் ஸோ இது அடுத்து கண்டினியூஸ் எப்படி ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு வெர்ஷன் வருதோ அதே மாதிரி அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு அப்டேட்டட் இயர்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இவர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. ஸோ HTMLோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு டெவலப் a வெப் பேஜஸ். ஓகே ஓகே ஸோ HTML அப்படிங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இப்போ அதை ஜஸ்ட் டிவைட் பண்ணி என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தலாம். ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இட் சிம்பிளி மீன்ஸ் டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்டுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட். ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா a text has link. ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு டெக்ஸ்டா இருக்கு அப்படின்னா நான் இதை எதை கிளிக் பண்ண போறேன் அப்படின்னா அது ரிலேட்டடான கண்டென்ட் இன்னொரு பேஜ்ல எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதான் சொல்றாங்க a text has a link within it is a hypertext. ஸோ அது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்டா இல்லாம அதை நான் கிளிக் பண்ணும்போது, இதெல்லாம் நீங்க மோஸ்ட்லி எங்கன்னா ஒரு விக்கிபீடியால பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ரிலேட்டட் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அந்த ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இல்ல, அந்த டெக்ஸ்டுக்குள்ள இன்னும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஸோ whenever you click on a link which brings you to a new web page. ஸோ அந்த மாதிரி லிங்க் இருக்குன்னா நீங்க கிளிக் பண்ணும்போது ஒரு நியூ வெப் பேஜுக்கு அது லோட் ஆகும். ஸோ you have to click on hypertext. ஸோ நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து மூவ் ஆகும். Hypertext is a way to link two or more web pages with each other. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு விக்கிபீடியா கண்டென்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆக்சுவலா ஹைப்பர் டெக்ஸ்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வெப் பேஜஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன மீனிங் பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தின பிரீஃபா இதுல கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத ஒரு ப்ளூ கலர் லைன்ல இருக்கும், which means லிங்க்ல இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு வெப் பேஜுக்கு அது மூவ் ஆகும். ஓகே ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் இஸ் அ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் தட் இஸ் யூஸ்டு டு அப்ளை லேஅவுட் ஃபார் ஃபார்மேட்டிங் கன்வென்ஷன் டு எ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ மார்க்அப் லாங்குவேஜ் மேக் டெக்ஸ்ட் மோர் இன்டராக்டிவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்அப் அப்படின்னாலே என்ன, ஸோ ஆஸ் அ ஹியூமன் நம்ம எப்படி மேக்கப் போறோமோ அது மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம அடிஷ்னலா ஒரு போல்டு கொடுக்கலாம், கலரிங் கொடுக்கலாம், அதுக்கு ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம், 3D எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம அந்த டெக்ஸ்ட்டை ரொம்ப இன்டராக்டிவா கொடுக்குறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜ். ஓகே ஸோ அஸ் அ டைனமிக் இட் கேன் டர்ன் டெக்ஸ்ட் இன்டு இமேஜ், டேபிள், லிங்க் எக்ஸெட்ரா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நார்மலா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்க பேராகிராஃபா மாத்திருக்கேன். அண்ட் தென்
ஹெட்டிங் டேகும் கொடுக்கல. இப்ப இங்க கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து போல்ட் ஆக்கிருக்காங்க. HTML மட்டும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போல்டு டேக். சோ அது மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கு, போல்டுல இருக்கு. சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட், அதாவது ஒரு வெப் பேஜ்க்குள்ள அவங்க ஹெட்டிங் கொடுக்கலாம், இமேஜ் கொடுக்கலாம், ஹெட்டிங்கோட சைஸை பெருசாக்கலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், அண்ட் தென் பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம், லிங்க் யூஸ் பண்ணலாம். சோ இதே மாதிரி, அதாவது நோட் பேட்ல நார்மலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளியரா சொல்லணும்னா, இப்ப நியூஸ் பேப்பர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, இப்ப வீட்ல அத நம்ம பேப்பரை படிக்கும்போது அது வந்து ஒரு லிங்காவோ ஏதாவது ஜஸ்ட் ஒரு பிரிண்டட் காப்பியா தான் இருக்கும். இதே இது நீங்க அதே பேப்பரை நீங்க வெப்சைட்ல அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தேடுறீங்க அப்படின்னா அதுல நிறைய இமேஜஸ் இருக்கும். நான் அந்த இமேஜஸ் வந்து சப்போஸ் கிளிக்கபிள்லயும் இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் எங்க அதுக்கான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை இன்னொரு வெப்பேஜ்ல போய் பாக்குற மாதிரி இருக்கும். சோ இதுதான் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம எதுல பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்அப் லாங்குவேஜ்ல பண்ணுவாங்க. சோ இப்ப புரியுதா HTML அப்படின்னா? சோ HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். டெக்ஸ்ட் வித்தின் டெக்ஸ்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட் லிங்கோட இருக்கு. அண்ட் தென் மார்க்அப் லாங்குவேஜ். சோ அது சும்மா ஸ்டாண்டர்டா அப்படியே இல்லாம அதுக்கு நம்ம புதுசா நம்ம ஒரு அடிஷ்னலா சில இன்ட்ராக்டிவா சில விஷயங்களை ஆட் பண்றோம். அது இமேஜா இருக்கட்டும், லிங்கா இருக்கட்டும், இல்ல ஹெட்டிங் போல்டா கொடுக்கறதா இருக்கட்டும், சில ஃபார்மேட்டிங் பண்றது. ஓகே. So next, web page na என்னன்னு பார்க்கணும். So web page is a document which is commonly written in HTML and translated by a web browser. So web page அப்படிங்கிறது நீங்க நார்மலா எந்த வெப் browser இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இல்ல எட்ஜ், எதுலனாலும் இந்த மாதிரி நிறைய மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி browserல நீங்க ஓபன் பண்ற ஒவ்வொரு பேஜஸ்மே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா web page. So web page can be identified by entering an URL. So ஒவ்வொரு வெப் பேஜஸ்க்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா URL இருக்கும். So URL அப்படின்றது என்னன்னா மேல இருக்கும், அந்த அட்ரஸ் பார்ல இருக்குதா என்ன அப்படின்னா URL. And then HTML is standard markup languages for creating a web page. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். So ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு HTML. So HTML described as a structure of web page. So ஒரு வெப் பேஜை நம்ம வந்து ஒரு அழகா நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் we have to learn HTML. அதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பண்ணணும், இல்ல லெஃப்ட்ல இமேஜ் வைக்கணும், ரைட் சைட்ல லிங்க் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம லேர்ன் பண்ணா மட்டுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான வேல அந்த வெப் பேஜை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். And HTML consists of a series of elements. HTML elements tells the browser how to display the content. ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம சி லாங்குவேஜ்ல சொல்றோம், கம்பைலர் தான். நம்ம கம்பைல் பண்ணும்போது அது எப்படி ரன் பண்ணணும் எல்லாமே நம்மளுக்கு கம்பைலர் வந்து நம்மளுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லலாம். சேம் திங் தான் இங்க எலமெண்ட்ஸ். HTML எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா browserல எப்படி டிஸ்பிளே பண்ணணும், அது போல்டா இருக்கணுமா, அது கலர் சேஞ்ச் பண்ணிருக்கணுமா, இல்ல பேக்ரவுண்ட்ல ஏதாவது இமேஜ் இருக்கணுமா, எல்லாமே வந்து எலமெண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணும். ஓகே. சோ அதனாலதான் நம்ம ஃபைனல் வீடியோல நம்ம ஃபைனல் எண்ட் ஆஃப் த ஸ்லைடு ஒன்னு கொடுத்திருக்கேன். எலமெண்ட்ஸ்னா என்ன, அட்ரிபியூட்னா என்ன, டேக்னா என்ன அப்படின்னு. ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சோ இதுதான் என்ன அப்படின்னா HTML ஸ்ட்ரக்சர். சோ நார்மலா எப்படி ஒரு சில ஸ்ட்ரக்சர் படிப்போம், ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல், அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து வேரியபிளோட டிக்ளரேஷன், அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல. சேம் திங் நம்ம HTML அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் திஸ் இது என்ன அப்படின்னா டாக்குமெண்டோட டைப். ஸோ அது என்ன வெர்ஷன் அப்படிங்கிறது இந்த லைன்ல இருக்கும். அண்ட் தென் HTML ஓப்பன் டேக். ஸோ டேக் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த ஆங்குலர் பிராக்கெட் இருக்குல்ல, ஸோ அதாவது லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக். ஸோ இந்த ஆங்குலர் பிராக்கெட்குள்ள இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேக்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தா HTML டேக், ஹெட் டேக், டைட்டில் டேக். ஸோ பேஜ் டைட்டில்ங்கிறது டேக் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த ஆங்குலர் பிராக்கெட்குள்ள க்ளோஸ் ஆகி இருக்கிறத நம்ம என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா டேக்னு சொல்லுவோம். ஸோ HTML அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக், இது எண்ட் டேக் இங்க இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஸ்லாஷ் கொடுத்து முடிச்சிருக்காங்களா? ஸோ ஸ்லாஷ் இல்லாம இருக்கா அப்படின்னா அது ஸ்டார்டிங் டேக், ஸ்லாஷோட இருக்கு அப்படின்னா அது க்ளோசிங் டேக். ஓகேவா? ஸோ HTML ஓபன் பண்ணிருக்காங்க, HTML க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஹெட் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து டைட்டில். டைட்டில் வந்து எப்பவுமே ஹெட் டேக்குள்ளதான் வரும். ஸோ டைட்டில் கொடுத்துறோம், அண்ட் தென் ஹெட்டை கொடுத்துரும். ஸோ டைட்டில்ல இங்க நீங்க கொடுக்குறீங்களா? ஸோ இதுதான் எங்க நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா வெப் ப்ரௌசர்ல அந்த இந்த நேம்ல தான் நம்மளுக்கு ஓப்பனே ஆகும் வெப் ப்ரௌசர். ஓகேவா? அண்ட் தென் பாடி. இப்பதான் நம்ம அந்த கண்டென்ட்டுக்கான விஷயத்தை ஓபன் பண்றோம், பாடி டேக் ஓபன் பண்றோம். அதுக்கப்புறம் H2 அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் டேக், P அப்படிங்கிறது பேராகிராஃப் டேக்.
ஓகேவா? சோ ஹெட்டிங் டேக்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. H1ல இருந்து H6 வரைக்கும் சைஸ் இருக்கு. சோ அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ பேராகிராஃப் டேக், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேகையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். HTML ஓபன் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து ஹெட் ஓபன் பண்ணிருக்காங்க, ஹெட்டுக்குள்ள டைட்டில் ஓபன் பண்ணி டைட்டில் க்ளோஸ் பண்ணியாச்சு, அண்ட் தென் ஹெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பாடி டேக் ஓபன் பண்ணியாச்சு, பாடி டேக்குள்ள H2 ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த H2 இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ப்ரீ டேக் ஓபன் பண்ணிருக்காங்க, அந்த பேராகிராஃபை இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைனலா பாடி டேக் க்ளோஸ், அண்ட் தென் HTML டேக் க்ளோஸ். சோ எதுக்காக இதை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அதாவது எனக்கு இந்த கண்டென்ட் மட்டும் தான் H2ல இருக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு பேராகிராஃபா இருந்தாலே போதும். சப்போஸ் நான் இந்த இடத்துல நான் H2 ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாம விட்டேன் அப்படின்னா, அத ஃபர்தரா இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிடும் நம்மளுக்கு. இப்ப நான் H2ல கொடுத்திருக்கேன்னா எல்லாமே எனக்கு அதுக்கு அடுத்து கீழே கொடுத்திருக்கிற எல்லா லைன்ஸ்மே எனக்கு அந்த H2வே எனக்கு அப்ளை ஆயிடும். ஓகேவா? சோ எனக்கு என்னோட எஃபெக்ட் பர்டிகுலர் ஸ்லைட்ல, அதாவது பர்டிகுலர் லைனுக்கு மட்டும் இருந்தா போதும், இல்ல பர்டிகுலர் வேர்டுக்கு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா நம்ம அந்த டேக் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகே? சோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். HTML டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஹெட்டுக்குள்ள டைட்டில், அண்ட் தென் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பாடி டேக், அண்ட் தென் உள்ள நம்ம கண்டென்ட் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபைனலா பாடி க்ளோஸ் பண்ணிட்டு HTML க்ளோஸ் பண்ணணும். சோ இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். பட் HTML மாதிரி ஈஸியான லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, சோ அடுத்து ஸ்ட்ரக்சர் பாத்துக்கலாம். சோ HTML குள்ள ஹெட் கூட டைட்டில், அடுத்து பாடி டேக் குள்ள H1 H2. சோ பாடி டேக் குள்ள H1 மட்டும் தான் வருமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இதுக்குள்ளதான் இமேஜ் ஆட் பண்ணலாம், லிங்க் கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இதுக்குள்ளதான் நம்ம பண்ணுவோம். சோ இதான் பேசிக், அதோட ட்ரீ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த லெவல். சோ நம்ம என்ன ஹெட்டுக்குள்ள டைட்டில் கொடுத்துக்கலாம், லிங்க் கொடுத்துக்கலாம், ஸ்கிரிப்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட், CSS இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஹெட்டுக்குள்ள கொடுத்துக்கலாம். அண்ட் தென் பாடி டேக்ல சில சாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் கிடையாது, சாம்பிள்ஸ். சோ அதே மாதிரி பேராகிராஃப் டேக்ல ஸ்பேன் யூஸ் பண்ணிக்கலாம். நாம்குள்ள யூஎல், அதாவது அன்ஆர்டர் லிஸ்ட், இதுல லிஸ்ட், இதுல வந்து ஏன்னா என்னன்னா லிங்க் செட் பண்றது, ஆங்கர் டேக். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுதான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியுன்றக்கா இதை நான் ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிருக்கேன். எல்லோ ஹைலைட் எல்லோல முடிஞ்சிருக்கும், ப்ளூல முடிஞ்சிருக்கும், பிங்க்ல முடிஞ்சிருக்கும். ஓகே, சோ அதாவது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக். HTML ஹெட்டுக்குள்ள டைட்டில், தென் ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் பாடி டேக்குள்ள நம்ம என்ன டேக்ஸ், நிறைய டேக்ஸ் இருக்கு, நான் சாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அண்ட் தென் பாடி டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. இது நம்ம அடுத்து ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இது ப்ரோக்ராமுக்குன்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். சோ அதுல வந்து உங்களுக்கு லைவா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு நோட்பேட் எனஃப். நோட்பேட், ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர், கண்டிப்பா எல்லா சிஸ்டம்லயும் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வச்சிருப்பீங்க. நோட்பேட் டிஃபால்ட்டாவே இருக்கும். இது ரெண்டு இருந்தாலே போதும், நம்மளுக்கு HTML ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுக்குன்னு ஸ்பெஷலா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் அது வந்து மோர் இன்ட்ராக்டிவா இருக்கும். பட் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்கு நாங்க நார்மலா நோட்பேட் இருந்தாலே போதும். அதனால நான் இதுல வந்து நோட்பேட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த இன்னொரு அப்ளிகேஷன் என்னன்றதையும் நான் ரிவீல் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஓகே, சோ பேசிக்கா இதுதான் HTML அப்படிங்கிறது, அதோட ஸ்ட்ரக்சர், வெப்பேஜோட ஸ்ட்ரக்சர். அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம HTML-ஓட CSS-ஐயும் சேர்த்துக்கணும். அதாவது கேஸ்கட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம HTML லேர்ன் பண்ணணும் என்னன்னு கரெக்டா. சோ அதனால இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் HTML முடிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர் தட் CSS என்னன்னு சொல்றேன். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் நம்ம ஹெட்டுக்குள்ள கொடுக்கணும்னு சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி. சோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட். சோ இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் அனிமேட்டடா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? சோ இதுதான் அந்த வெப்பேஜோட அடுத்தடுத்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் HTML லேர்ன் பண்ணணும், அண்ட் ஆஃப்டர் தட் CSS அண்ட் தென் JavaScript. ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் HTML தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். சோ அடுத்து பேசிக் டேக்ஸ். சோ நார்மலா டேக்னா என்ன அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. சோ ஏதோ ஒரு ஆங்குலர் பிராக்கெட்குள்ள இருக்கிற விஷயங்கள் நம்ம டேக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒரு அனிமேட்டட் ஓடிட்டு இருக்கா. சோ இதுல I அப்படிங்கிறது டேக், B அப்படிங்கிறது டேக், Uங்கிறது டேக் தான். அண்டர்லைன், A வந்து ஆங்கர், இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட். ஓகே, சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேக். சோ HTML அப்படிங்கிறது டேக், ஹெட் டேக், பாடி டேக், இது மூணையுமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் பேராகிராஃப் டேக், P ஒன்னு யூஸ் பண்ணாம அதுவும் பார்த்தாச்சு. ஹெட்டிங் டேக்,
ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு, அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வரும். இந்த மூணுமே வந்து நம்மள எல்லா ப்ரோக்ராம்லயும் வரும். இது எல்லாமே நம்ம தேவைப்படுற இடத்துல மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டாக் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. HTML ஓபன் பண்ற மாதிரி டேபிள் எல்லா இடத்துலயும் ஓபன் பண்ண அவசியம் இல்லை. டேபிள், ஃபார்ம், ஆங்கர், லிஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனவே நெக்ஸ்ட் வீடியோல ஒவ்வொரு டேகும் எதுக்காகன்னு தனித்தனி வீடியோ நான் போடுறேன். ஓகே. அண்ட் ஹெட்டிங் டேக்னா நான் சொன்னேன் H1 ல இருந்து H6 வரைக்கும் இருக்கும். ஸோ இதான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் ஆங்கர் டேக். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துச்சுல லிங்க் மாதிரி வரும். ஸோ ஏ மாதிரி கொடுத்துட்டு உள்ள அது வந்து ப்ளூ கலர் லிங்க்ல இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஆங்கர் டேக். ஓகே. ஸோ இதுதான் ஆங்கர் டேக். ஓகே. அந்த லிஸ்ட் டேக் அப்படிங்கிறது எல்லை யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதுல ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு இருக்கு. அது நம்ம தனியா பார்க்கலாம். அண்ட் தென் ஃபார்ம் டேக். ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி, ஒரு அதாவது இப்போ ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் கேக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நம்ம எப்படி வந்து இதுல கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபார்ம் டேக். அண்ட் தென் டேபிள் டேக். ஓகே. ஸோ இது எல்லாமே பேசிக்கான டேக்ஸ். ஓகே. அடுத்த attribute. Attribute is used to define the characteristics of HTML element and is placed inside a elements opening tag. So ஒரு element ஒரு tag open பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது attribute. ஓகே. ஸோ அடுத்து all attribute are made up of two parts, name and value. ஸோ இதுல attribute அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SRCயும் alt அப்படிங்கிறது attribute. இதுல வேல்யூங்கிறது இதுதான் ஒன் இமேஜ் இப்படிங்கிறது. இது ரெண்டுமே எனக்கு வேல்யூஸ். ஸோ இதுல ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆட்ரிபியூட்டோட நேம் எஸ்ஆர்சி, இன்னொரு ஆட்ரிபியூட் நேம் ஏஎல்டி. அண்ட் தென் ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒரு வேல்யூ ஒன், இன்னொரு வேல்யூ இமேஜ். ஓகே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட கலர் மாத்தலாம், அதோட சைஸ் மாத்தலாம், அதோட ஸ்டைல் மாத்தலாம், போல்டு, இட்டாலிக் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்றோம். ஓகேவா? இது ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இமேஜுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் கலர் ஃபில் பண்ணலாம், அவுட்லைனுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து ஏதாவது 3D எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலா ஒரு இதுல பண்றோம்ல அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்னு சொல்றோம். ஓகேவா? புரிஞ்சுச்சா ஆட்ரிபியூட்னா என்னன்னு? ஓகே. நெக்ஸ்ட் டேக். டேக்னா என்ன? ஒரு ஆங்குலர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது டேக்னு சொல்லியாச்சு. ஆட்ரிபியூட்னா இப்போ வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்றது என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட். அதாவது ஆட்ரிபியூட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம ஓப்பனிங் டேக்குக்கு அடுத்தே நம்மளுக்கு ஆட்ரிபியூட் தான் இருக்கும். அண்ட் தென் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்தது எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பேராகிராஃப் டேக். ஓகேங்களா? சி கிளாஸ் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்டோட நேம், பேராகிராஃப்ங்கிறது ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. உள்ள நம்ம கண்டென்ட் கொடுக்குறோம். என்ன கண்டென்ட்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். யூசர் சர்வீஸ் தான். அண்ட் தென் டேக் நான் எண்ட் கொடுக்குறேன். எண்ட் ஆஃப் த டேக் என்ன அப்படின்னா டி. டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஹோல் இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டேகுங்கிறது தனித்தனியா சொல்றோம். டேக் அப்படிங்கிறது அந்த ஆங்குலர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது. அந்த டேக் ஓபன் பண்ணி எண்ட் கொடுக்குற வரைக்கும் இடையில இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இங்க இன்னொரு எக்ஸாம்பிள். அதே பேராகிராஃப். இது ஸ்டார்டிங் டேக், கிளாஸ், இது வேல்யூ, அண்ட் தென் திஸ் இஸ் கண்டென்ட், அண்ட் தென் எண்ட் ஆஃப் த டேக். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் HTML என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க, யாரு எப்ப அதை ஃபைண்ட் பண்ணாங்க, அண்ட் தென் அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், டேக்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன, எலமெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கன்க்ளூடா வந்து HTMLனா என்ன, உள்ள என்னெல்லாம் டேக், அதாவது புதுசா இருந்தாலும் உங்களுக்கு இது ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இல்ல இது ஆல்ரெடி தெரியணும்னாலும் உங்களுக்கு இது ஒரு ரீகாலா இருந்திருக்கும். ஸோ நம்ம வீடியோல அடுத்தடுத்து கண்டினியூவா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஹெட்டிங் டேக் நான் ஒவ்வொரு டேக்குக்கும் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.